بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் மற்றும் இந்த உலகத்திலே அவனை நம்பிக்கை கொண்டு வாழும் அனைத்து மூமின்கள் மீதும் என்று நிலவட்டுமாக. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நடத்தும் இந்த குடும்பவியல் மாநாட்டில் எது இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் படைத்திருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களிடத்திலும் பாலுணர்வு என்ற அம்சத்தை இயல்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். குறிப்பிட்ட வயது வரும்போது அந்த பாலுணர்வு ஏற்படும் போது ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்து கொள்கிறது. அந்த அடிப்படையில் மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது. மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், மற்ற உயிரினங்கள் தன்னுடைய துணையை விரும்பிய வழியில் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் இஷ்டப்பட்டபடி அது தேர்வு செய்து கொள்ளும். ஆனால் மனிதனை பொறுத்தவரை திருமணம் என்ற ஹலாலான ஒரே வழியின் மூலம்தான் அவன் பாலுணர்வை தீர்த்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு வாலிபர்களை தூண்டினார்கள். யா மாஷர ஷபாப், இளைஞர் கூட்டமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யார் திருமணம் முடிக்க சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் உடனடியாக திருமணம் முடிக்க வேண்டும். வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள், திருமணம் முடிக்கக்கூடிய சக்தி வந்து விட்டதா, குறிப்பிட்ட வயது வந்து விட்டதா, அதற்குரிய பக்குவம் வந்து விட்டதா, நீங்கள் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாது, உடனடியாக நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஃபமன் லம் யஸ்ததி' ஃபலைஹி பிஸ்ஸௌம், திருமணம் முடிக்க சக்தி இல்லாதவர்கள் நோன்பு நோக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், நோன்புங்கிறது அது அவருக்கு கேடயமாக இருக்கும்.
தவறுகளில் அவர் விழுந்து விடாமல் அவரை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக நோன்பு இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லினார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் திருமணம் என்ற இந்த பந்தத்தை சீக்கிரமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்தில் எத்தனை சமூகங்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில திருமணத்தை பார்த்தால் 30 வயதில் 35 வயதில் திருமணம் முடிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு அப்படி போதனை செய்யவில்லை. இஸ்லாமிய திருமணம் எது இஸ்லாமிய திருமணம், எது நபி வழி திருமணம் என்று இந்த நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருமணத்தை பொறுத்தவரை அது வெறுமனே 4 பேர் கூடி ஒரு காரியத்தை செய்துவிட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண உலக அம்சம் அல்ல. அதுவும் இறைவனுடைய திருப்தி நாடப்படக்கூடிய மார்க்க அம்சங்கள் அடங்கிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி அடிப்படையில் நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வுதான் திருமணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருமணத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மணமக்களையும் மணப்பெண்ணையும் வாழ்த்துவதற்கு ஒரு அழகான ஒரு வாழ்த்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன வாழ்த்து? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அருள் புரியட்டும். கணவனாகிய உங்களையும் மனைவியையும் உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். இந்த துவாவை மணமக்களை வாழ்த்தக்கூடிய துவாவாக வாழ்த்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்ட வேண்டும். மணமகனுக்கும் மணமகளுக்கும் திருமண உறவிலே பரக்கத்து இருப்பது அவசியம். பரக்கத் வேண்டும். அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். மனைவி கணவனுக்கு பொறுப்பெடுக்கிறாள், கணவன் மனைவிக்கு பொறுப்பெடுக்கிறான். இருவரும் இன்பத்திலே துக்கத்திலே பொறுப்பெடுக்கிறார்கள். அடுத்து மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு பணியையும் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். இந்த பணியை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும், நல்ல முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்த அடிப்படையில் பொறுப்புகளை சரியான அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அவர்களுக்கு பரக்கத் அவசியம். எனவே திருமணத்துக்கு செல்லக்கூடியவர்கள், மணமக்களை வாழ்த்தக்கூடியவர்கள், அவர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை மணமக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்ட வேண்டும். அந்த பரக்கத் திருமணத்தில் மிக முக்கியம். எப்ப கிடைக்கும் அந்த பரக்கத்? சும்மா இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லி ஒரு அஜரத்தை அழைத்து வந்து அல் ஃபாத்திஹா போட்டு கூட்டுதுவா போட்டு மௌலூதை ஓதிவிட்டால் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைத்து விடுமா? மணமக்களுக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத் கிடைத்து விடுமா? அதுவல்ல. நபி வழி திருமணம் தெள்ள தெளிவாக ஹதீஸ்களிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த வழிமுறையில் நமக்கு திருமணத்தை காட்டினார்களோ அந்த வழியில் நாம் திருமணத்தை நடத்த வேண்டும். முதலிலே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் உள்ள ஒரு பொதுவான விஷயம், அவர்கள் வாழ்க்கை துணையை எப்படி தேர்வு செய்கிறார்கள். அதை நம்ம கவனிக்கணும். ஒரு கணவன் தனக்கு மனைவியாக வரக்கூடியவள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஒரு மனைவி தனக்கு கணவனாக வரக்கூடியவன் எத்தகைய குணமுள்ளவனாக இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அவனுடைய நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும். இதுல சரியான ஒரு கணிப்பு மக்களிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மரஅத்து லி அர்பைன். ஒரு பெண் 4 விஷயத்துக்காக மணமுடிக்கப்படுகிறாள். லி மாலிஹா, சமுதாயத்திலே நடைமுறையிலே முதலில் எது பார்க்கப்படுகிறது? அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவளுடைய செல்வத்துக்காக மணமுடிக்கப்படுகிறாள். காசுக்காக, பணத்துக்காக, வீட்டுக்காக, நகைக்காக, சொத்துக்காக இவளை திருமணம் செய்தால்
கோடி கோடியாக பணம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், நகை கிடைக்கும். இதற்காக மணமுடிக்கப்படுகிறாள். இரண்டாவது வலி ஹசபியா, குலப்பெருமைக்காக. இந்த குடும்பம் சொந்த குலம், இந்த குடும்பம் நல்ல தரமான குலம், இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தா, இந்த குடும்பத்துல மாப்பிள்ளை எடுத்தா அது பெருமை என்று நினைத்து இதை அடிப்படையாக வைத்து மணமக்களை தேர்வு செய்கிறார்கள். வலி ஜமாலிஹா, அழகுக்காக. அழகை பார்க்கிறான் மனிதன். நல்ல கலரா இருக்கிறாளா, நல்ல லட்சணமா இருக்கிறாளா, கலரா இருக்கிறாரா மாப்பிள்ள, அழகா இருக்கிறாரா, சுண்டுனா ரத்த வர்ற மாதிரி இருக்கிறாரா என்றெல்லாம் அழகை பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மூணாவது. நான்காவது வலி தீனிஹா, மக்கள் நடைமுறையில தீனை எந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள்? நான்காவது இடத்தில் வைத்திருக்கிறார்கள். முதல் காசு, இரண்டாவது குலப்பெருமை, அடுத்து அழகு, நான்காவதாக வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். இதுல வெற்றி எதுல இருக்குது? காசுல இருக்குதா, பணத்துல இருக்குதா, குலப்பெருமையில இருக்குதா, அழகுல இருக்குதா? இதுல எல்லாம் வெற்றி இல்லை. இதை அடிப்படையாக வைத்து உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்தால் வாழ்க்கையிலே தோற்று போய் விடுவீர்கள். வெற்றி கிடைக்காது, பரக்கத்து கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது, வாழ்க்கையிலே சுபிச்சம் இருக்காது. எதிலே வெற்றி, எதிலே நிம்மதி, எதிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம், எதிலே குடும்ப சந்தோஷம் அடங்கி இருக்கிறது? முக்கிய அறிவித்தல் ஒன்று. எதிரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் ஒரு வாகனம் வைத்திருக்கிறீர்கள். அந்த வாகனத்துடைய நம்பர் 59-5771. இந்த வாகனத்தை உடனடியாக அந்த இடத்திலிருந்து எடுக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். உடனே அவர்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்கிறார். வெற்றி எதிலே இருக்கிறது? மார்க்கம் உள்ளவளை மனமுடித்து நீ வெற்றி பெற்றுக்கொள். மார்க்கம் உள்ளவள் தான் உன்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பாள். அவளை மனம் செய்வதன் மூலம் தான் நீ வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு நடைமுறையிலே இந்த மார்க்க அம்சம் பார்க்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சொத்துகளிலே பெரிய சொத்து எது? காசு அல்ல, பணம் அல்ல, தங்கம் அல்ல, வெள்ளி அல்ல, மாட மாளிகை அல்ல. அவனுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல மனைவியாக இருந்தால் அவள்தான் பெரிய சொத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அலா உக்பிருக்கும் பிஹைரி மா யக்னிசுல் மரு. ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களிலேயே சிறந்த சொத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டா? எது சிறந்த சொத்து என்று சொல்லட்டா? சஹாபாக்கள் நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் தங்கத்தை சொல்லுவாங்க போல, வெள்ளியை சொல்லுவாங்க போல. அல்லாஹ்வின் தூதரை சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்திலேயே பெரிய சொத்து அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பெண்மணி, மார்க்க குணமுள்ள பெண்மணி. இதா நதர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் அவளை பார்க்கும் போது கணவனுக்கு அவள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாள். வைதா காபா அன்ஹா ஹஃபிலத்துஹு, கணவன் இல்லாத போது கற்பை பேணி பாதுகாப்பாள். இந்த நல்ல பெண்மணி தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சொத்திலேயே பெரிய சொத்து என்று சொன்னார்கள். காசு பணமா சொத்து, அழகா பெரிய சொத்து, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு. எவ்வளவு நாளைக்கு சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த அழகு கவர்ச்சி இதெல்லாம் 60 நாளைக்கு தான். கல்யாணம் ஆன புதுசுல, அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அழகா இருக்கிறாளா, கவர்ச்சியா இருக்கிறாளா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று தன்னுடைய மனசுல வந்த கனவுகளுக்கு தகுந்தவாறு மனைவியை அவன் தேர்வு செய்ய நினைப்பான். அது காலமுறைக்கு நீடிக்குமா? இவன் எதிர்பார்க்கக்கூடிய அம்சம் கடைசி வரைக்கும் அவனுக்கு கிடைக்குமா? இவன் மனைவியா இருக்கிற வரைக்கும் அந்த அம்சம் அவளிடத்துல இருக்குமா? 60 நாளைக்கு தான். அந்த 60 நாள் வரைக்கும் நல்ல இருக்கும். அதற்கு பிறகு போர் அடித்து விடும். அவளிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் இவன் தோண்ட ஆரம்பிப்பான். அந்த 60 நாள் வரைக்கும் அழகத்தான் பார்ப்பான். அதற்கு பிறகுதான் இவன் துழுவ மாட்டிக்கிறா,
குர்ஆன் ஓத மாட்டேங்கிறா, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, நல்லா பேச மாட்டேங்கிறா. அந்த அஹ்லாக்கை எல்லாம் கல்யாணம் அடைஞ்சு ஒரு 2 மாசத்துக்கு பிறகுதான் அவன் பார்ப்பான். வெற்றி பெற முடியுமா? கல்யாணம் முடிந்த பிறகு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அது வெற்றியாக அமையுமா? பல குடும்பங்கள்ல தலாக் ஏற்படுகிறது, குலா ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு கொஞ்ச காலத்திலேயே விரிசல் அடைந்து விடுகிறது. என்ன காரணம்? இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி வாழ்க்கை துறையை தேர்வு செய்ய சொல்கிறதோ அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யவில்லை. அதனால் வாழ்க்கையிலே பிரச்சனை. அடுத்து நபி வழி திருமணத்துக்கு வருவோம். இன்றைக்கு திருமணம் என்று சொன்னாலே வரதட்சணை. பெண்ணு பேச ஆரம்பிக்கும் போது ஹராமான அடிப்படையில் ஆரம்பிக்கிறார்கள். பொண்ணு கொடுக்குறீங்களா? எவ்வளவு நகை தருவீங்க? ரொக்கமா எவ்வளவு தருவீங்க? பணமா எவ்வளவு தருவீங்க? நகையா எவ்வளவு தருவீங்க? வீடு கொடுப்பீங்களா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு சீர்வரிச மாப்பிளைக்கு கட்டிலு, காரு, செயின், மோதிரம், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், பண்ட பாத்திரங்கள் இதெல்லாம் கிடைக்குமா என்று வாய்க்கூசாமல் வரதட்சணை கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுவா அல்லாஹ்வுடைய மார்க்கம்? இதுவா நபி வழி திருமணம்? இதுவா சுன்னத்தான திருமணம்? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று தரக்கூடிய வழி இதுவா? இதெல்லாம் பச்சை ஹராம் இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? வாத்து நிசா சதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை நீங்கள் மனமுவந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதானே இயற்கை. ஒரு கடையில ஒரு பொருளை வாங்க போறீங்க, பொருளை கொடுக்கிறவரு உங்களுக்கு காசு கொடுக்கணுமா? வாங்குற நீங்க காசு கொடுக்கணுமா? ஒரு டிவி வாங்க போறீங்க, டிவியை வாங்கிட்டு 10,000 ரூபாயும் கொடு என்று டிவி காரன்ட்ட 10,000 ரூபாய் கேட்டா ஓங்கி அடிய போடுவான். பொருளை வாங்கியிருக்க காசை கொடுடா, நான் பொருளை கொடுத்துருக்கேன், நீ காசை கொடு. இதான உலகத்தில் உள்ள நடைமுறை. ஒரு மாட்டை வாங்க போறோம், 10,000 ரூபாய் விலை பேசுறான், மாடு கொடுக்கறான், பணத்தை கொடுக்கறோம்ல. ஒரு ஆட்டை வாங்க போறோம், அங்கேயும் பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கறோமா இல்லையா? இது ஒரு வியாபாரம் தானே. ஒருவன் உனக்காக, உன்னுடைய வாழ்க்கை துணைக்காக ஒரு பெண்ணை பெற்றெடுத்து சின்ன குழந்தையிலிருந்து வளர்த்து அவளை ஆளாக்கி பக்குவப்படுத்தி உன் கையில கொடுக்கறான். அவ உனக்காக தன்னுடைய தாய், தந்தை, குடும்பம், சொந்த பந்தம், சொந்த ஊரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உனக்கு பின்னால் வருகிறாள். உன்னுடைய சுக துக்கங்களில் கலந்து கொள்கிறாள். உன்னுடைய துணியை துவைத்து போடுகிறாள், உனக்கு சமைத்து போடுகிறாள், உன்னுடைய வீட்டை பராமரிக்கிறாள், உன்னுடைய குழந்தையை சுமக்கிறாள். அந்த குழந்தையை சுமக்க 2 பேர் இல்லறத்துல ஒன்றாக ஈடுபடுகிறீர்கள், இருவரும் இன்பத்தை அனுபவிக்கிறீர்கள். ஆனால் கஷ்டப்படுவது யார்? ஆம்பளைக்கு ஒரு சிரமமும் இல்ல. இவளுக்கு வயிற்றுல குழந்தை உருவானதுல இருந்து சிரமம், ஒழுங்கா சாப்பிட முடியாது. இவன் எப்பயும் போல கறி மீன் சொல்லி வச்சு நவட்டுவான், எந்த குறையும் இல்ல. அவளுக்கு சாப்பிட முடியுமா? 3 மாசத்துல வாந்தி, மசக்கையாயிருவா. நல்லதை சாப்பிட முடியாது, கொஞ்சத்தை வாயில போட்டா வாந்தி எடுத்துருவா. காலம் செல்ல செல்ல உடம்புல ரணங்கள், வேதனைகள், நோவினைகள், துன்பங்கள், துயரங்கள். ஒரு கால் பிடிச்சி இழுக்கும், நரம்பெல்லாம் இழுக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், குறுக்கு வலிக்கும். இப்படி வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்து போடுவா. அந்த பிள்ளைக்கு பேரு தகப்பன் பேரை வைப்பா, தகப்பன் பேரை சொல்லி கூப்பிடுவா. நடைமுறையில பாக்குறோம். அந்த குழந்தையை கஷ்டப்படுத்தி வளர்க்கிறவா அவதான். இப்படி வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு துன்பங்கள், தியாகம் செய்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு தியாகியை உனக்கு தருகிறானே பெண் வீட்டுக்காரன். அல்லாஹ் சொல்ற மாதிரி நீலடா அவனுக்கு மகர் கொடுக்கணும். இவன் என்ன கேட்கிறான்? எவ்வளவு பணம் தருவீங்கன்னு கேட்கிறான். ஏன் அவளை வச்சு உனக்கு சோறு போட வக்கில்ல? ஒரு பொம்பளைக்கு சோறு போட உனக்கு வக்கில்ல? உனக்கு இவ்வளவு நன்மையை செய்யறா, அவள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறியே, நீலாம் ஒரு ஆம்பளையா? இப்படி வரதட்சணை வாங்குவது ஆண் மகனுக்கு தகுதியானதா? யோசிக்க வேண்டாம்.
அல்லாஹ் ஆம்பளைகளுக்குரிய தகுதியை சொல்றான். அர்-ரிஜாலு கவாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பார்கள், ஆண்கள் தான் குடும்பத்துக்கு நிர்வாகி. ஏன் தெரியுமா? இயற்கையிலே உடம்புல அல்லாஹ் தெம்ப கொடுத்திருக்கிற ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அது இல்ல. இது ஒரு விஷயம். இன்னொன்று, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் பெண்களுக்கு சம்பாதித்து போடுகிறார்கள், உழைத்து தருகிறார்கள். இவன் பொருளாதாரத்தை பொம்பளைக்கு கொடுக்கிறான், அதனாலதான் இவன் நிர்வாகி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தன்மையை, அந்த ஆளுமை திறனை வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் இழக்கிறார்கள். அவர்கள் ஆண் மக்கள் அல்ல, பேடிகள். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வரதட்சணையால எவ்வளவு கொடுமைகள். சமுதாயத்திலே பெண்களை நஞ்சாக பார்க்கிறார்கள். பெண் குழந்தை பிறந்தால் அப்படியே கொலை செய்து விடுகிறான். உங்க நாட்டில் சட்டம் இல்ல, குழந்தை உருவாச்சுன்னா வயிற்றுல என்ன குழந்தை உருவா இருக்குன்னு சொல்லக்கூடாது. எங்க நாட்டில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லவே கூடாது. ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டுருவான். டாக்டர்கிட்ட ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்கறதும் தப்பு, மருத்துவர் என்ன குழந்தைன்னு சொல்றதும் தப்பு. யாருக்கும் தெரியாது, டாக்டருக்கு தெரியும். அவர் ஸ்கேன் பண்ணி ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரிஞ்சிருப்பாரு. ஆனா சொல்ல மாட்டார். தகப்பன்டையும் சொல்ல மாட்டாரு, மனைவிட்டையும் சொல்ல மாட்டார். ஏன் தெரிஞ்சா கொண்டு போட்டுருவான். அங்க நடைமுறை. பெண் குழந்தை என்று தெரிந்தால் கொலை செய்து விடுவான். எதுக்கு இவ்வளவு பெத்தெடுக்கணும், கஷ்டப்பட்டு வளர்க்கணும்? பெண் குழந்தை பிறந்தோனையுமே பல பேருக்கு மூஞ்சி சுண்டி போயிருது. காலம் பூரா உழைச்சு உழைச்சு வேர்வையை ரத்தமாக சிந்தி காலமெல்லாம் உழைக்கணும். அந்த உழைச்ச பொருளாதாரத்தை எல்லாம் அவளுக்காக கல்யாணத்தில் நம்ம கொடுக்கணும். இவ்வளவு கஷ்டம் தேவையா? செடிக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாளுங்க, குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். பெண் சிசுக்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறானே, இதழ் மௌதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்டவள் என்ன காரணத்துக்காக புதைக்கப்பட்டால் என்று விசாரிக்கப்படும் போது அல்லாஹ் விசாரணை செய்வான். புதைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் குழந்தையையும் எழுப்பி அல்லாஹ் விசாரிப்பான். எதற்காக உன்னை உயிரோடு புதைத்தார்கள்? அந்த குழந்தை மறுமையிலே சொல்லும், யா அல்லாஹ், இந்த ஊரிலே வரதட்சணை வாங்கினார்கள் அயோக்கியர்கள், அதனால் எங்களை இழிப்பிறவிகளாக, எங்களை இந்த சமுதாயம் சுமையாக கருதியது, எங்களை உயிருடன் புதைத்தார்கள் என்று மறுமையிலே சொல்லுமே. அப்போது வரதட்சணை வாங்கியவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வார்கள்? அந்த குழந்தையுடைய மன்றாடலுக்கு முன்னால் வரதட்சணை வாங்கியவர்கள் என்ன பேச முடியும், என்ன சொல்ல முடியும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் அறியாமை கால வழக்கம். மக்கத்து காஃபிர்கள், முஸ்ரிக்கின்கள் அவர்களிடத்தில் இருந்தது. இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜுஹு முஸ்வத்தன், அவனுடைய முகம் கருத்து விடுகிறது. எத்தவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி, அவனுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை பொறுத்து கொள்ள முடியாமல் அல்லாத நற்செய்தின்னு சொல்றான். பெண் குழந்தை பிறந்தா நற்செய்தியா இல்லையாங்க? ஒவ்வொரு இனத்திலையும் மனுஷன் எதை விரும்புறான்? பெண் இனத்தை தானே விரும்புறான். ஆனா மனித இனத்துல மட்டும் பெண்ணை வெறுக்கிறான். ஏன்? இந்த கேடுகட்ட கேவலமான வரதட்சணை தானே காரணம். ஒரு மாடு குட்டி பிறக்குது, கண்டுகுட்டிய ஈன்றெடுக்கிறது. ஆண் குட்டியா இருந்தா விவசாயிக்கு சந்தோஷம் இல்ல, பெண் குட்டியா இருந்தா சந்தோஷப்படுறான். ஏன்? அதனால வரக்கூடிய நன்மைகள் அதிகம். நிறைய குட்டிகள் அது பெத்து போடும், நிறைய பால் கொடுக்கும். ஆண் மாட்டை விட பெண் மாட்டிடத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அவனுடைய முகத்திலே சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது. ஒரு ஆடு குட்டி போடுகிறது, ஆண் குட்டியா இருக்கிறத விட பெண் குட்டியா இருந்தா சந்தோஷப்படுறான், மகிழ்ச்சியா இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு ஆட்டுல மாட்டுல எல்லாத்திலையும் பெண் இனத்தை விரும்பக்கூடிய மனிதன் மனித இனத்துல மட்டும் பெண் இனத்தை வெறுக்கிறான். ஆனா இழிவா நினைக்கிறான், கேவலமா நினைக்கிறான். பெண் குழந்தைகளை கொலை செய்கிறான். ஆண் குழந்தையை ஒரு மாதிரியும் பெண் குழந்தையை ஒரு மாதிரி வளர்க்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சமுதாயத்தில் புறையோடு இருக்கக்கூடிய, பெருகி இருக்கக்கூடிய, மூளை முடுக்கெல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த வரதட்சணை இல்லையா?
இது என்ன காஃபிர்கள்ட்ட மட்டுமா இருக்குது? இஸ்லாமியர்கிட்ட நிறைய இருக்குது. ஒவ்வொரு இஸ்லாம் ஒரு எளிய இனிய மார்க்கம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் தொடர்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் தமிழகத்தில் நிறைய நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சியிலே முஸ்லிம் அல்லாத மக்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? இஸ்லாம் நல்ல மார்க்கம்னு சொல்றீங்க, நன்மை செய்யக்கூடிய மார்க்கம்னு சொல்றீங்க, ஆனா எதற்காக வரதட்சணை அங்கே வாங்கப்படுகிறது? எந்த அளவுக்கு வரதட்சணை? கோடி கணக்கில் வரதட்சணை இஸ்லாமியர்கள்ட்ட தான் இருக்குது, எங்களிடத்தில் இல்லை. எங்கள்கிட்டலாம் 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் சின்ன தொகையில் இருக்குது. ஆனா முஸ்லிம்கள் ஆகிய நீங்கள் எப்படி வரதட்சணை கொடுக்குறீங்க? 2 கோடி, கிலோ கணக்கில் நகை. அப்ப என்ன இஸ்லாம் சிறந்த மார்க்கம் என்று சொல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், ஒரு மாப்பிள்ள கல்யாணம் முடிக்கும் போது பெண்ணுக்கு மகர் கொடுக்கிறான். மகர் கொடுத்து விட்டு மனைவியை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் கொடுத்த மகரை அவன் திரும்ப வாங்க கூடாது, அது ஹராம். கைஃப தாஹுதுனஹு, எப்படி நீ எடுப்பாய்? வக்கத் அஃலா பாலுக்கும் இலா பாலின், ஒருவர் இன்னொருவரோடு கலந்து விட்டு எப்படி நீங்கள் கொடுத்த மகரை எடுப்பீர்கள்? அதாஹுதுனஹு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா, பெரிய பாவமாகி விட்டது கொடுத்த மகரை வாங்குவது. அந்த மகரை நீங்கள் திரும்ப வாங்குவீர்களா? வஆதைதும் இஹதாஹுன்ன கின்தாரன் ஃபலா தாஹுது மின்ஹு ஷைஆ, பெண்களுக்கு நீங்கள் ஒரு குவியலையே மகராக கொடுக்கிறீர்கள். பெரிய குவியலையே கொடுக்கிற, தங்க குவியலை கொடுக்கிற, வெள்ளிய குவியலை கொடுக்கிற, அதுல இருந்து 5 பைசாவை எடுக்காதங்கிற அல்லாஹ். கொடுத்த பொருளை எடுக்க கூடாதுன்னா இவன் கொடுக்காம வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? கல்யாணம் முடிக்கக்கூடிய இடத்துல 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கிற, மனைவியை விட்டு பிரிய போறியா? பிரிய போறாளே, நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிருமா? வாங்குறது உனக்கு ஹராம், வாங்க கூடாது. 5 பைசா எடுக்க கூடாது. அல்லாஹ் இப்படி சட்டம் சொல்லி இருக்கிறா. நம்ம மக்கள் பல பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறா? இந்த சமுதாயத்துல கொடுக்காம வாங்கிட்டு இருக்கிறான். இதுல மகர் எவ்வளவு தெரியுமா? இவன் கொடுக்கிற மகரு, வாங்குற வரதட்சணை பல லட்சங்கள் இருக்கும், கோடி ரூபாய் இருக்கும். இவன் கொடுக்கிற மகரு 501 ரூபாய். எதுக்கு நாக்கு வலிக்கவா? இந்த 501 ரூபாய், அந்த 1 ரூபாய் கொசூர் வேற. யாரடா ஏமாத்த? அல்லாஹ்வை ஏமாத்தவா? இதுக்கு அஜரத்து வேற. அல் ஃபாத்திஹா. நல்லா பார்த்தோம் நீ பண்ற அநியாயத்தை. சமுதாயத்தில் நடக்குது சோர்களே. யார் இதை கண்டிக்கிறார்? இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கிறார்? சாதாரண அநியாயமா? ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய, ஒரு இனத்தை நசுக்கக்கூடிய பெரும் பாவம் இல்லையா இது? இப்படி திருமணம் செய்தால் அந்த திருமணத்தை அல்லாஹ் பரக்கத் செய்வானா? கல்யாணத்துடைய ஆரம்பத்தில் இப்படி ஹராமான அடிப்படையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அந்த திருமணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா? இல்ல பரக்கத் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? நிம்மதி இருக்குமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களே, திருமணத்தில் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆடம்பரம், வீண் விரயம் எந்த அளவுக்குன்னா பழமொழியை வச்சிருக்கிறான். கல்யாணம் நடத்திப்பாரு, புது வீடு கட்டிப்பாரு. சவால் விடுறான். கல்யாணங்கிற சும்மாவா? நடத்தி பாரு தெரியும். புது வீடு கட்டுறது கஷ்டம், அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவை, காணி வாங்கணும், பொருளாதாரம் தேவை, மனை கஷ்டப்படணும், கொஞ்சம் நாள் ஆகணும், பல சிரமங்கள் இருக்குது. கல்யாணத்தை எப்படி ஆக்கி விட்டாங்க? புது வீடு கட்டுற அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயமாக திருமணத்தை ஆக்கி விட்டார்கள். தேவையில்லாத செலவுகள், ஆடம்பரங்கள். பத்திரிக்கை அடிப்பாங்க கல்யாணத்துக்கு. பத்திரிக்கை, ஒரு பத்திரிக்கை 100 ரூபாய் இருக்கும். கல்யாணத்துக்கு அடிக்கக்கூடிய பத்திரிக்கை பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கும். சரி, 100 ரூபாய் அடிச்சு உலகம் பூரா போய் கொடுப்பான். கல்யாணத்துக்கு வேலை எங்க ஆரம்பிச்சிடும்? 2 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாண வேலை ஆரம்பிச்சிடும். கல்யாணம் எவ்வளவு சிம்பிளான மேட்ரு. 2 மாசத்துக்கு முன்னாடியே பட்டியல் எடுக்கிறது. யாருக்கு நம்ம பத்திரிக்கை கொடுக்கணும், எந்தெந்த ஊருக்கு கொடுக்கணும், அப்படியே பட்டியல் எடுத்து ஒவ்வொரு ஊரா ரவுண்ட் அடிப்பான். பயணம் பயணம், எத்தனை பயணம்,
போய் 100 ரூபாய்க்கு பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பான். அவன் பத்திரிக்கையை வாங்கிட்டு நல்லா இருக்குது, நல்லா அடிச்சிருக்கிறாங்க, நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு சொல்லி தூக்கி தூர போடு, குப்பையல்ல வச்சுக்கோ. கடைசியில் வீட்டில் பிள்ளைய வெளிக்கி இருந்தா அதை சல்லுன்னு ஒரு அள்ளிடுவாங்க. அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு. இதுக்கு இவ்வளவு ரூபாயா? எவ்வளவு செலவழிக்கிறத பாக்குறோம். அது மாதிரி கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா ஊரையே கூப்பிடணுமா? ஊரையே கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான பேரை, நூற்றுக்கணக்கான பேரை அழைச்சு விருந்து போடணும் என்று இவன் நினைக்கிறான். அதுவா இஸ்லாம்? இஸ்லாம் அப்படி சொல்கிறதா? ஊரையெல்லாம் கூப்பிடணும்னு. கல்யாணம் எவ்வளவு சிரமமா போச்சு. ஒரு அக்காவுக்கு கல்யாணம்னா, தங்கச்சிக்கு கல்யாணம்னா இவன் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும். பல வருஷம் சம்பாதிப்பான், உயிரை பணைய வச்சு சம்பாதிப்பான். சம்பாதிச்சு லட்ச லட்சமா சேர்த்து, குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஒரு நாள் கூத்துக்காக அம்புட்டு காசையும் அப்படி செலவழிப்பான். ஊர்ல உள்ள அவ்வளவு பேருக்கும் அந்த பணத்தை வாரி இறப்பான், சாப்பாடு போடுவான். இவன் வேற எப்படியா சாப்பாடு போடுவானா? ஊருக்கு சாப்பாடு போடுவானா? இந்த கல்யாணம்னு இல்லாம வேற எப்பாவது இவன் ஊருக்கு விருந்து போடுவானா? போட மாட்டான். ஏன் கல்யாணத்துல போடுறான்? அப்படி போட்டாதான் கல்யாணம்னு ஆக்கி விட்டாங்க. ஊரெல்லாம் கூப்பிடணும், கண்டவனையும் கூப்பிடணும், தெருவில் பார்க்கிறவனையெல்லாம் கூப்பிடணும், சக்திக்கு மீறி செலவழிக்கணும். வருஷ வருஷமா உழைச்சு சிரமப்பட்டு சேர்த்த அந்த பணத்தை ஒரு நாள்ல காலியாக்கணும். அப்பதான் கல்யாணம். இல்லன்னா அது கல்யாணம் கிடையாது, கருமாதின்னு வச்சிருக்கிறான். கருமாதியா யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி கல்யாணம் நடந்துச்சு? இஸ்லாமிய திருமணம் எது? இதுவா? இந்த மாதிரி ஆடம்பரமா? சக்திக்கு மீறி செலவழிக்கிறதா? ஊரை கூட்டி பெருமை அடிக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவத்தை பாருங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற ஒரு சஹாபி, அவர் கல்யாணம் முடித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். அவருடைய மேனியிலே மஞ்சள் நிற வாசனை பொருள் ஒட்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மைஹம், என்ன விஷயம்? கல்யாணம் போல ரசூலுல்லாஹ்க்கே தெரியாது என்ன விஷயம்னு கேட்கிறாங்க. நறுமணம் எல்லாம் பூசி ஒரு புதுசா மாப்பிள மாதிரி வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம்? அந்த சஹாபி சொன்னார், தஸவ்வஜ்து இம்ராஅத்தன் மினல் அன்சார், அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நான் மணமுடித்திருக்கிறேன். நம்மளா இருந்தா என்ன கேட்பான்? கல்யாணம் முடிச்சுட்டியா, எவ்வளவு வாங்கின? அதான் இந்த நார வாயில வரும். ரசூல்லா நல்ல வாயில என்ன வரும்? ரசூல்லா கேட்டாங்க, மா சுக்த இலைஹா, நீ என்னப்பா கொடுத்தன்னு கேட்டாங்க. என்னத்த கொடுத்த? எவ்வளவு மகர் கொடுத்த? அவர் சொன்னாரு, நவாத்தம் இன் தஹப், ஒரு பேரித்தம்பள கொட்டை அளவு தங்கத்தை நான் மகராக அவளுக்கு கொடுத்து மனம் முடித்தேன். இதான் ரசூலா காலத்து திருமணம். மதீனாவுல தானே இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவரும் மதீனாவுல தானே இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு ரசூலுல்லாஹ்வை கூப்பிடல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ்வை கேட்டு விசாரிக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்கும் போதுதான் தெரியுது இவர் கல்யாணம் முடித்திருக்கிறார் என்ற தகவல். இதுதான் இஸ்லாமிய திருமணம். திருமணம்னா 500 பேர் இருக்கணுமா? 1000 பேர் இருக்கணுமா? கூட்டம் வரணுமா? மாலை பிடிக்கணுமா? மண்டபம் தேவையா? பத்திரிக்கை அடிக்கணுமா? இதெல்லாம் எங்க வந்த கலாச்சாரம்? இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. திருமணங்கிறது மணப்பெண்ணு தேவை, மாப்பிள்ளை தேவை, சாட்சி தேவை, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கல்யாணம். 10 பேர் இருந்தா போதும், கல்யாணம் முடிஞ்சிச்சு. நான் உன்னை மனம் செய்ய விரும்புகிறேன், உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் என்று அவர் சொல்லுவார், அவ்வளவுதான். சாட்சிகள் முன்னிலையில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதானங்க ரசூலுல்லாஹ் காலத்து திருமணம். ஆனா இன்றைக்கு திருமணம் எவ்வளவு கஷ்டமா போச்சு, சிரமமாகி விட்டது. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்காக என்னை நான் அர்ப்பணம் செய்கிறேன், என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பகிரங்கமாக சொல்கிறார். ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்பல. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி எந்திரிச்சு, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை எனக்கு முடிச்சு வைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது கூட அந்த பெண்ணுக்கு மகராக? அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வலவு ஹாத்தமின் மின் ஹதீத்,
ஒரு இரும்பு மோதிரத்தையாவது கொடு, ஒண்ணுமில்லாம எப்படி கல்யாணம் முடிப்ப? இதானங்க ஹலாலு. ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுடைய கற்பு ஒரு ஆணுக்கு எப்ப ஹலால் ஆகுது? இந்த மகர் அவன் கொடுக்கிறது மூலம் தான் ஹலால் ஆகுது. அஹக்குமா அவுஃபைத்தும் பிஹி மினஷ் ஷுரூத், நீங்கள் முதலில் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான நிபந்தனை என்னவென்று சொன்னால் மஸ்தஹலல்தும் பிஹில் ஃபுரூஜஹுன்ன, பெண்களுடைய கற்புகளை எதன் மூலம் நீங்கள் ஹலாலாக்கி கொள்கிறீர்களோ அந்த மகரை தான் நீங்கள் முதலில் நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும். இந்த மகர் மூலமாகத்தான் உங்களுக்கு பெண்ணுடைய கற்பு ஹலால் ஆகுது. வரதட்சணை வாங்குறவன்லாம் ஹலாலான திருமணம் செய்யல, அவன் ஹராமியா இருக்கிறான். நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவன் மகரை கொடுத்து கல்யாணம் முடிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பொம்பளை ஹலால், அவளுடைய கற்பு இவனுக்கு ஹலால். வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள், சீதனம் வாங்கக்கூடியவர்கள், திருமணத்தின் பெயரால் பெண் குடும்பத்தை நசுக்கக்கூடியவர்கள், அங்கிருந்து சுரண்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு அந்த பெண்மணி ஹலாலே கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்கணும், தேடிட்டு வா. அவரு போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதரை ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜவ்வஜ்துகஹா பிமா மாக மினல் குர்ஆன், உனக்கு குர்ஆன் ஓத தெரியும், இவளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, நீ குர்ஆனை இவளுக்கு கத்துக் கொடு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனுக்காக இவளை நான் மனம் முடித்து தருகிறேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கல்யாணம் ஒண்ணு ஒரு பெண் வந்து சொன்னாங்க, நான் முடிக்கிறேன்னு ஒரு மாப்பிள்ள சொன்னாரு, மகர் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க, ஒண்ணுமே இல்லையா, இருந்தா கூடு, ஒண்ணுமே இல்லையா குர்ஆன் சொல்லி கூடு, அதான் மகர், முடிஞ்சு போச்சு. இதான் சகோதரர்களே இஸ்லாமிய திருமணம். எவ்வளவு நேரம் ஆச்சு கல்யாணத்துக்கு? நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறோம், எவ்வளவு காலம் எடுக்கிறோம்? மண்டபம் இருந்ததா, மைதானம் இருந்ததா, பந்தல் போட்டார்களா, ஊரை வளைத்து தோரணம் போட்டார்களா, ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டினார்களா, பத்திரிகை எடுத்தார்களா, பெரிய சாப்பாடு போட்டார்களா? ஒண்ணுமே இல்லை, தான் கல்யாணம் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி ஆகிவிட்டது என்று பாருங்கள். இஸ்லாமிய திருமணத்தின் போது இஸ்லாமிய முறை பேணப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி நாடப்பட வேண்டும். இது இல்லை என்று சொன்னால் குடும்பத்திலே நிம்மதியே இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எப்படி ஆண்கள் பெண்ணிடத்திலே நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் என்று அதை பார்த்து திருமணம் முடித்தார்களோ அதே போலத்தான் பெண்களும் ஆண்களிடத்திலே ஈமான் இருக்கிறதா, இறையச்சம் இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் திருமணம் முடித்தார்கள். உம்மு சுலைம் ஒரு சஹாபிய பெண்மணி, அவரிடத்தில் அபூ துல்ஹா என்ற ஒரு சஹாபி பெண் பேச வருகிறார். அபூ துல்ஹா நல்லவர் தான், ஆனால் அவரிடத்தில் இஸ்லாம் இல்லை. உம்மு சுலைம் முஸ்லிமாக இருக்கிறார். அந்த நேரத்திலே உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், மா மிஸ்லக யா அபா துல்ஹா யுரத்து, அபூ துல்ஹாவே உன்ன மாதிரியான ஆட்களை தள்ளக்கூடாது, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆனா என்ன பிரச்சனை? வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிர், நீங்கள் ஒரு காஃபிரான மனிதர். வானா இம்ரஅத்து முஸ்லிமா, நான் முஸ்லிமான பெண்மணி, நான் உனக்கு ஹலால் இல்லை. ஃபைன் துஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் ஃபதாக்க மஹரி, அது என்னுடைய மகராக இருக்கட்டும். மகர் என்று எனக்கு பணம் வேண்டாம், சொத்து வேண்டாம், நீ இஸ்லாத்துக்கு வந்தா போதும் என்று சொன்னார். அவர் இஸ்லாத்தை தழுவினார். இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுதான் அந்த உம்மு சுலைம் அவர்களுடைய மகராக இருந்தது. அப்ப ஆண்களும் பெண்களும் எதை பார்த்திருக்கிறார்கள்? காசு பணம் பெருசல்ல, சொத்து பெருசல்ல, ஈமான் பெருசு, இறையச்சம் பெருசு, ஒழுக்கம் பெருசு, அல்லாஹ்வுடைய பரக்கத் பெருசு. இது முதல்ல நம்ம எதிர்பார்க்கணும். இந்த குடும்பம் அப்படி எதிர்பார்த்தது. அந்த குடும்பத்தை பாருங்கள், வரலாற்றில் எப்படி வாழ்ந்தார்கள், ஜொலித்தார்கள். உம்மு சுலைம், அபூ துல்ஹா அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். உதாரணத்துக்கு சில சம்பவங்கள். ஒரு முறை அபூ துல்ஹாவுடைய குழந்தை இறந்து போகுது. அபூ துல்ஹா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருகிறார். குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். உம்மு சுலைம் சொல்கிறார், முதல் இருந்ததை விட இப்ப குழந்தை ரொம்ப அமைதியா இருக்குன்னு. அமைதியா இருக்குன்னு என்ன அர்த்தம்? செத்து போச்சுங்கிறத இப்படி சொல்றாங்க. அவர் ஏதோ ரொம்ப குணமாயிருச்சு போல நினைச்சுக்கிட்டார். இந்த பெண்மணி கணவனோடு இரவிலே
இல்லறத்தில் ஈடுபடுகிறார்கள், கணவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கறாங்க, கணவன் நல்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்து விடிந்தவுடன் குழந்தை இறந்து போச்சுங்கிற தகவலை சொல்கிறார். அதையும் எப்படி சொல்கிறார்? நாசுக்காக சொல்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார், அபூ தொல்ஹாவே, நமக்கு ஒரு ஆள் நமக்கு ஒரு பொருளை இரவலா கொடுக்கறாங்க, நம்ம இரவலா வாங்கிக்கிட்டோம், மறுபடியும் அந்த பொருளை அவங்க திருப்பி கேட்கிறாங்க, கொடுக்கணுமா வேண்டாமா? பொருளுக்குரியவங்க பொருளை கேட்டா கொடுக்கணுமா வேண்டாமா? அபூ தொல்ஹா சொன்னார், பொருளுக்குரியவங்க கேட்டா கொடுக்கத்தானே வேணும். அப்பதான் விஷயத்தை சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளை எடுத்துக்கொண்டான், குழந்தை இறந்து விட்டது. இப்படி கணவனை பார்க்கக்கூடியவர்களாக, கவனிக்கக்கூடியவர்களாக, கணவனுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக, பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக, கணவனுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக இஸ்லாமிய பெண்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்ணை நாம் தேர்வு செய்யணும். அப்படி இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். வரதட்சணை வாங்கக்கூடிய பேடிகளுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன், ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவனுக்குத்தான் நான் மனைவியாக போவேன் என்று எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் அந்த பெண்களை விட்டுவிட்டு பணத்துக்காக, அழகுக்காக மற்ற கொள்கை இல்லாத பெண்களை நாடி செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த பெண்களுக்கு யார் பதில் சொல்வார்? யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? இந்த ஆடம்பரங்கள், விருந்து போடுறான், எவ்வளவு விருந்து, ஆயிரக்கணக்கான மக்களை அழைச்சு விருந்து போடக்கூடிய நிலை. அவ்வளவு விருந்து கொடுக்கணுமா? கல்யாணம் ஆணி மறுநாள் பாத்தீங்கன்னா பக்கீசாவாயிருவான். கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிருவானா. பரக்கத் நிறைந்த திருமணம் எளிய முறையில் நடத்தப்படக்கூடிய திருமணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆலமு நிகாஹி பரக்கத்தன் ஐசரு ஹுன்னமோனா, அதிக பரக்கத்து நிறைந்த திருமணம் எளிய முறையில் நடத்தப்படுகின்ற திருமணம் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எளிய திருமணங்களை குறைவாகத்தான் பார்க்க முடிகிறது. திருமணம் என்று சொன்னாலே தன்னுடைய பொருளாதார வலிமையை காட்டக்கூடியவனாக மனிதன் அந்த திருமணத்தை பயன்படுத்திக் கொள்கிறான். பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், நான் கோடீஸ்வரன், நான் பணக்காரன், அவனுடைய பணத்துமுறை காட்டக்கூடிய இடமாக கல்யாணத்தை அவன் பார்க்கிறான். அங்கே அவன் காட்டுகிறான், பெரிய மண்டபத்தை பிடிக்கிறான், ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிடுகிறான், கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிறான். உன்னுடைய பணத்துமுறை காட்டக்கூடிய இடமா அது? ரசூலுல்லாஹ் சிக்கனமாக முடிக்க சொன்னார்களே. அல்லாஹ் நினைத்தால் நமக்கு கொடுக்க பணத்தை எல்லாம் எடுத்து விடுவான். ஆணவம் அடிக்க கூடாது. ஏழையா இருக்கக்கூடியவன் என்ன செய்யறான்? அவனாவது தன்னுடைய தகுதிக்கு தகுந்தவாறு திருமணம் முடிக்கணும். அவன் என்ன செய்யறான்? பெருமை அடிப்பதற்காக கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி, அதை கிடைக்கிறதுக்கு சக்தி இல்லாம இப்படியெல்லாம் செலவு செய்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எல்லாம் எதுக்கு? ஊர்ல புகழணும். கல்யாணம் நடத்துறான்பா, சும்மா அப்படி நடத்துறான் என்று சொல்வதற்காகவா? அப்படி எவனாவது சொல்லுவானா? நீ எவ்வளவுதான் லட்ச லட்சமா செலவச்சு சூப்பர் சாப்பாடு போட்டாலும் சரி, எவ வாயிலிருந்து உருப்படியான வார்த்தை வர, சோறு நல்லாதான் இருந்துச்சு, கறி கொஞ்சம் கூடிடுச்சு, அரிசி கம்மியா இருந்துச்சுமா கறியை போட்டோம்னா. சில பேர் என்ன செய்வான்? கறியவே காணோம், வெறும் அரிசியா கிடக்குதுமா, நெய்ய அள்ளிய அதிகம் போட்டுட்டாங்க, உப்பு அதிகமா போட்டுட்டான். இப்படி ஒவ்வொருத்தவனும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். எவனாவது நல்ல சாப்பாடுன்னு சொல்லுவானா? அவனை திருப்திப்படுத்த முடியுமா? மனுஷனை திருப்திப்படுத்த முடியுமா? திருப்திப்படுத்த முடியாது. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. தகப்பனும் மகனும் 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்களாம். தகப்பன் கழுதையில குதிரையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறான், மகன் கீழே இறங்கி நடந்து வர்றான். 4 பேர் டீ கடையில உட்கார்ந்துருப்பான், எல்லாம் பலா பேசுறதுன்னு உட்கார்ந்துருப்பான். இந்த ஊர் பலாயெல்லாம் கழுவுறது, கதையா கதைக்கிறது. அது அவனை பார்த்து சொன்ன, வந்தவங்களை பார்த்து சொன்னானா, பாருங்க இந்த சின்ன பையன் நடந்து வர்றான், எரும மாடு மாதிரி இருக்கிறான், இவன் குதிரையில உட்கார்ந்து வர்றான் பாருங்க, கொஞ்சமாவது அவனுக்கு இறக்க இருக்குதா அப்படின்னு பேசி இருக்கிறாங்க.
மறுநாள் தகப்ப கீழே இறங்கி நடந்து வர்றான். மகனே, நீ மேலே ஏறி உட்காரு, இன்னைக்கு இவங்க என்ன பேசுறான்னு பாரு. தகப்ப நடந்து வர்றான், மகன் குதிரையில உட்கார்ந்து வர்றான். அப்ப அந்த கடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்ப பேசுறாங்க, இவனுக்கு கொஞ்சமாவது இறக்க இருக்குதா? பெரிய மனுஷன் மரியாதை வேண்டாமா? பாரு, பெரிய மனுஷன் நடக்க விட்டு சின்ன பையன் மேல உட்கார்ந்து வர்றான், மரியாதை வேண்டாமா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. மகனே பாத்துக்க, நீ அடுத்து இவங்க என்ன பேசுறாங்க பாரு. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டு பேரும் குதிரையில ரெண்டு பேரும் ஏறி வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க பாருங்க, அந்த குதிரையை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. கொஞ்சம் கூட இந்த இவங்களுக்கு இறக்கவே கிடையாது. இப்படியா குதிரை மேல ரெண்டு பேரும் ஏறி வர்றது? பாவம் இல்லையா? அது வாய் இல்லாத ஜீவன் இல்லையா? அப்ப இப்படி மகனே கேட்டுக்க. அடுத்து ரெண்டு பேர் இறங்கி வந்திருக்கிறாங்க. இந்த பாரா முட்டா பயல்களை, குதிரையை வச்சிருக்கிறாங்க, ஏறி வராம நடந்து வர்றாங்க. பேசி இருக்கிறான், போடா குதிரையும் வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டான்னு அவன் குதிரையை வித்துட்டான். வித்துட்டு நடந்து வந்திருக்கிறான். ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லத்தான் செய்வாங்க, அதுக்காண்டி குதிரையை விற்கிறதா? இப்படி என்ன செஞ்சாலும் இந்த ஊர்ல உள்ளவன் பேசத்தான் செய்வான். அவனை திருப்திப்படுத்த முடியுமா? அவனை திருப்திப்படுறா நம்முடைய நோக்கம்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். இவன் திருப்தி நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும்னா அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கையை தருவான், மறுமையில நல்ல வாழ்க்கையை தருவான். அல்லாஹ் சின்ன விஷயம் திருப்தி பெற்றுவான். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அதுல அல்லாஹ் திருப்தி பெற்றுவான். ஒரு சுப்ஹானல்லாஹ் அதுல அல்லாஹ் திருப்தி பெற்று விடுவான். இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி ஐயகுல் அக்லத ஃபயஹமிது அலைஹா. ஒரு அடியான் நல்ல சாப்பிட்டு விட்டு சக்தி சோறு சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அல்லாஹ் திருப்தி அடைந்து விடுகிறான். இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி ஐயஸ்ரிப ஷர்பத ஃபயஹமிது அலைஹா. நன்கு பருகிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு சொல் மொழிந்தால் போதும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் போதும், அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விடுகிறான். உலகத்துல யாரா சந்தோஷப்படுவாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தியை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பாருங்கள். நபி 11 கல்யாணம் பண்ணாங்கல்ல, எப்படி கல்யாணம் முடிச்சாங்க? இப்படியா? சுமை எழுத்து போட்டுக்கிட்டாங்களா? ஊரு பெருமைக்காக கடன் வாங்கி விருந்து போட்டாங்களா? லட்ச லட்சமா கொட்டினாங்களா? சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கல்யாணத்துக்காக கரியாக்குனாங்களா? இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடறுத்து வலிமா குடித்தார்கள் என்று சொன்னால் அது ஒரே ஒரு கல்யாணம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வலிமாவுல தான் ரசூலுல்லாஹ் ஒரு ஆடு அறுத்தாங்க. அது ஒரு ஆடு தான். மற்ற எந்த மனைவிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் வலிமா கொடுக்கும்போது ஆட்டுக்கறியே கொடுக்கல. நமக்கு என்னது வலிமானா? ஆடு இருக்கணும், ஒரு 50 ஆடு அறுக்கணும், ஒரு 10 மாடு அறுக்கணும், அதான் வலிமா. கறி இல்லையா? இதெல்லாம் வலிமா இல்ல. இதுவா மார்க்கம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர்க்களத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மணமுடிக்கிறார்கள். கைபர் போர்க்களத்துல வெற்றி பெற்ற சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைய பணம் கிடைத்திருக்கிறது, பொன் கிடைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் கல்யாணத்தை நடத்த நினைச்சா எப்படி நடத்திருக்கலாம்? அவ்வளவு சஹாபாக்களை கூப்பிட்டு, முஹாஜிர்களை எல்லாம் கூப்பிட்டு, மக்கா மதீனா எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு, வாழை மரங்களை கட்டி, அங்கே வாழை மரம் இல்லையே, பேரிச்ச மரத்தை கட்டி பந்தல் போட்டு ஊரையை அழைச்சு சாப்பாடு போட்டு செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வலிமா என்ன தெரியுமா? கைபர் போர்க்களத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள முடிக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் இந்த பாலாடை கட்டி, நெய், பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு பிணைஞ்சா ஹைஸ்ங்கிற ஒரு உணவு கிடைக்கும். அவ்வளவுதான். நெய், பேரிச்சம்பழம், பாலாடை பவுடரு இதெல்லாம் போட்டு பிணைஞ்சாங்க. ஆளுக்கு ஒரு உருண்டை, அதுதான் வலிமா. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஆளுக்கு ஒரு போண்டா, அவ்வளவுதான் வலிமா. கொடுத்து பாருங்க, அட பிச்சைக்கார பயல்களாம் பண்ணும். நிறைய பிதஅத்துகள், அனாச்சாரங்கள் உருவாகி இருக்கிறது. அந்நிக்காஹுமின் சுன்னத்தி என்று பரவலாக எல்லா திருமணத்தையும் சொல்லுவாங்க. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை சொல்லுவாங்க. திருமணங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான். திருமணம் தான் எல்லா பேரும் செய்யறாங்களே. கருப்பசாமி செய்யறான், கந்தசாமி செய்யறான், முருகன் செய்யறான், எல்லோரும் கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த திருமணத்தை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்றீங்களா? வெறும் திருமணம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைன்னு காட்டுறிய,
ரசுல்லா வலிமா போட்ட மாதிரி போறீங்களா? ரசுல்லா மகர் கொடுத்த மாதிரி கொடுக்குறீங்களா? ரசுல்லா சிக்கனமா அனுத்த சொன்ன மாதிரி சிக்கனமா அனுத்துறீங்களா? அங்கெல்லாம் ரசுல்லாவுடைய வழியை காணோம். அவன் சிந்திச்சு பார்க்கணும். அது மாதிரி இன்றைக்கு சமுதாயத்துல வரதட்சணை பல்வேறு வடிவங்கள்ல வருகிறது. பெண் வீட்டு விருந்து, கல்யாணத்துல ஒரு விருந்து தான். அந்த ஒரு விருந்து வலிமா விருந்து. மாப்பிள்ளை போடுவார். மாப்பிள்ளை யாருக்கு போடுவாரு? அவர் விரும்பிய ஆட்களுக்கு போடுவார். பெண் வீட்டு சார்பில் அவர் எத்தனை பேரை அழைக்கிறாரோ அவ்வளவு பேருக்கு அவர் விருந்து போடலாம். இதுதான் வலிமாங்கிறது. ஆனா இன்னைக்கு நடைமுறையில என்ன? மாப்பிள்ளை தனியா விருந்து போடுவார், பெண் வீட்டுல தனியா விருந்து நடக்கும். மாப்பிள்ளை அவர்கிட்ட 1000 பேரை அழைச்சு விருந்து போட்டுக்கிட்டு இருப்பார். பெண் வீட்டுல அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சொந்தக்காரவங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சா வேண்டியவங்க லொட்டு லுசுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர்கள் தனியாக விருந்து போடுவார்கள். இது சரியா? பெண் வீட்டு விருந்துங்கிறது இஸ்லாத்துல கூடுமா? அது ஒரு வரதட்சணை தான், அது ஒரு பிதாத். கல்யாணத்துல பெண்ணுக்கு எந்த செலவும் கிடையாது, எந்த விருந்தும் கிடையாது. மாப்பிள்ளை விருந்து போடுவார், அதுல போய் சாப்பிட்டு வர வேண்டியது, அவ்வளவுதான், முடிந்து போச்சு. இந்த பெண் வீட்டு விருந்து கூடுமா? இது கூடாது. இதுவும் சமுதாயத்துல பெண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுமை. இந்த விருந்துக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, பெரிய பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டிய திருமணம் வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி திருமணம் செய்தார்களோ அந்த திருமணம் வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல பெண் வீட்டு விருந்து இருந்துச்சா? கிடையாது. அது மாதிரி என்ன செய்வான்? இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி கல்யாணத்துல செலவு பண்ணிட்டு வெக்கம் இல்லாம உட்கார்ந்து மொய் எழுதிக்கிட்டு இருப்பான். எனது மொய் ஒரு டேபிள் போட்டு யார் யார் எவ்வளவு கொடுக்குறீங்க, இவன் வந்து நல்ல தின்னுட்டு 10 ரூபா 20 ரூபா மொய் எழுதுவான், அவ்வளவுதான். இந்த கேவலப்பட்ட காசை வாங்கணுமா? இது கேவலம் தானே, அசிங்கம் தானே, அன்பளிப்புன்னு சொல்ற, அப்புறட்டே அவன்கிட்ட காசு வாங்குற. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்களே, அல் ஆயிது ஃபீ ஹிபத்திஹி கல் கல்பில்லதி யகி சும்ம யஊது ஃபீ கைஹி. தான் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடியவன் வாந்தி எடுத்து விட்டு பிறகு அந்த வாந்தியை திரும்ப சாப்பிடுகின்ற நாயை போல. நாய் என்ன செய்யும்? வாந்தி எடுக்கும், எடுத்துட்டு அந்த வாந்தியை அதுவே தின்னும். அன்பளிப்பு கொடுத்துட்டு மறுபடியும் மொய் கேட்கிறியா? அது நாய் இவை செய்யற வேலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு நம்ம கடன் பண்ணணுமா, செலவு பண்ணணுமா என்று யோசிச்சு பார்க்கணும். அதனால பல பேர் என்ன செய்யறது? சும்மா கல்யாணத்தை தடாபுடா நடத்த வேண்டியது, ஆட்களை எல்லாம் அழைக்க வேண்டியது, கல்யாண செலவை எல்லாம் பெண் மேல சுமத்த வேண்டியது. சாப்பாடு நீங்க பாத்துக்கோங்க, கல்யாண மண்டப செலவை நீங்க பாத்துக்கோங்க, பெண் வீட்டார் மேல் சுமத்தி விடுகிறார். இதுவும் வரதட்சணை தான். வரதட்சணைங்கிறது பணமா வாங்கினா மட்டும்தானே? பொருளா வாங்கினாலும் வரதட்சணை, அவர்களை செலவு செய்ய சொன்னாலும் அதுவும் வரதட்சணை. நிறைய பேர் என்ன பண்றா? காசு வாங்க மாட்டானா, ஆனா கல்யாணத்துக்கு உள்ள செலவுகளை எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க என்று பெண் வீட்டாரிடத்தில் சாட்டி விடுவார்கள். அதுவும் வரதட்சணை தான். சில பேரு கல்யாணத்துல எவ்வளவு செலவு வருதோ அதுல நீங்க பாதி நான் பாதி. 10 லட்சம் ரூபாய் வருதா, 5 லட்சம் ரூபாய் மாப்பிள்ளை வீட்டு சார்பில், 5 லட்சம் ரூபாய் பெண் வீட்டு சார்பில், இப்படி ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணிக்கிறோம். இது ஷேர் மார்க்கெட்டிங்க, இது ஹராம். நீ தான் செலவு பண்ணணும். பாதி பாதி பொறுப்படுத்தாலும் அதுவும் மார்க்கத்திலே அது முறையற்ற திருமணம், அனாச்சாரம். அந்த திருமணம் புறக்கணிக்கப்பட வேண்டிய திருமணம். எத்தனை விருந்து கல்யாணம் வந்தா ஊர்ல உள்ளவனுக்கு தான் கொண்டாட்டம். ஆனா நிறைய விருந்துல முன்னாடி பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு விருந்து, மருதாண்டி விருந்தா. எங்க ஊர்ல அந்த விருந்தெல்லாம் கிடையாது. மருதாண்டி, பெண் மருதாண்டி வைக்கிறாங்களா, அதுக்கு ஒரு விருந்து. பெண் வீட்டுல இருந்து ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு தர்றாங்க, அப்படி ஒரு விருந்து. கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னாடி மறு வீடு, பெண் வீட்டு சார்பில் அவ்வளவு பேரை அழைச்ச விருந்து. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? ஏன் ரசூலுல்லாஹ் காட்டின மாதிரி திருமணம் செய்யக்கூடாதா? அப்ப இந்த விருந்துகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டிய விருந்துகள். இந்த திருமணம் புறக்கணிக்கப்பட வேண்டிய திருமணம். இந்த கல்யாணத்துக்கு போகாதீங்க. நபி வழி திருமணம் வேணும். ரசூலுல்லாஹ் நடத்துறாங்களே சுன்னத்தான திருமணம், இலகுவான திருமணம், அந்த திருமணம் வேண்டும்.
இந்த மாதிரி திருமணம் நடத்தினால் அந்த திருமணத்துக்கு நாம போக கூடாது. சொந்தம் பந்தம் ரத்த வந்த உறவு மாமா மச்சா அண்ணன் தம்பி அதெல்லாம் அடுத்து. மார்க்கத்துக்கு மாற்றமாக வந்தால் அங்கே நாம் உறவை பார்க்க கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய உறவு தான் நமக்கு முக்கியம். ரசூலுல்லாஹ்வுடைய வழி வேண்டுமா அல்லது உனக்கு சொந்த பந்தமா என்று வரும்போது நமக்கு ரசூலுல்லாஹ்வை தான் தேர்வு செய்யணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேர்வு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை விருந்துக்கு கூப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? சொர்க்கத்தின் தலைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டு வாசல் வரைக்கும் போறாங்க. வீட்டுக்குள்ள போகாம அப்படியே திரும்பி வந்து விடுகிறார்கள். என்ன அல்லாஹ்வின் தூதரை விருந்துக்கு ஏன் வரவில்லை என்று கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுல உருவம் இருந்தா அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். லைஸலி நபியின் ஐயதுகுல பைத்தன் முஸவ்வகா, உருவப்படம் உள்ள வீட்டுக்குள் நுழைவதற்கு எந்த நபிக்கும் உரிமை இல்லை, தகுதி இல்லை. நான் வீட்டுக்கு வரல. மகளுடைய விருந்தை புறக்கணிச்சாங்களா இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்? அப்ப இந்த மாதிரி பெண் வீட்டு விருந்து, பாதி ஷேர் பண்ணி விருந்து, மருதாண்டி விருந்து, ரிஜிஸ்டர் விருந்து, இந்த விருந்துகளுக்கெல்லாம் நம்ம போகணுமா? தீமையை நம்ம தடுக்க வேண்டாமா? மன்றா மின்கும் முன்கரன், உங்களில் யார் தீமையை காண்கிறாரோ கையால் தடுக்கட்டும். கையால தடுக்க அதிகாரம் இருக்குதா? அந்த பவர் இருக்குதா? கையால தடு. முடியாவிட்டால் பபி லிசானிஹி, நாவால் தடு, சொல்லி தடு. அதற்கு முடியாவிட்டால் பபி கல்பிஹி, மனதால் வெறுத்து ஒதுங்கிவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கல்யாணத்துல போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நான் மனசால வெறுத்து ஒதுங்கிட்டேன்னா இது தீமையை வெறுக்கிற லட்சணமா? இது மனசால வெறுத்த அந்த கல்யாணத்தை போய் சாப்பிட முடியுமா? உன் தாயை மதிக்காம கல்யாணம் நடத்துறான், அந்த கல்யாணத்துக்கு போவியா? எதுக்கெல்லாம் புறக்கணிக்கிற? நான் சம்பந்தம் பண்ண வீட்டுல அவன் கூப்பிடல, என் மாமியாவை கூப்பிடல, மருமகனை கூப்பிடல, இதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போக மாட்டாரா? ரசூலுல்லாஹ்வை மதிக்காம கல்யாணம் நடத்துறான், நபி வழிக்கு முரணா நடத்துகிறார்கள். இந்த கல்யாணம் நமக்கு தேவையா? அதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த விஷயத்தில் நாங்க தெளிவாக இருக்கிறோம். இந்த ஜமாத் வந்து உங்களுக்கு கல்யாணம் நடத்த வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அடிப்படையில் சுன்னத்தான முறையில் நீங்கள் கல்யாணம் நடத்தினால் இந்த ஜமாத் வரும், வந்து கல்யாணம் நடத்துவோம். இல்லை என்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரி ஜமாத் வராது. அந்த ஆலிம்ஸ் வர்றாங்கல்ல, அந்த அல்லாஹுமா அல்லிஃப் பைனஹுமா, அல்லி குத்துன பைனஹுமா, அதான் செய்யணும். பண்றதெல்லாம் ஹராமான வேலை. அவ்வளவு ஹராம செஞ்சிருக்கிறான், கண்டிச்சு பேசுறாரா ஆலிம்ஸா? வரவேச்சனையை கண்டிக்கிறாரா? அவன் பண்ற அநியாயத்தை கண்டிக்கிறாரா? அல் ஃபாத்திஹா, அங்க ஒரு ஃபாத்திஹா, அங்க ஒரு கூட்டுதுவா, போயிட்டு காசை வாங்கிட்டு வர்றது ஒரு அறிஞர் செய்ய வேண்டிய வேலையா? இப்படி செய்தால் சமுதாயம் திருந்துமா? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நபி வழி திருமணத்தை போதித்து போதித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான திருமணங்கள் சிக்கனமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பல சகோதரர்கள் எளிமையான திருமணத்தை, மண்டபம் இல்லாத திருமணத்தை எளிமையான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு? இங்குள்ள நிர்வாகியா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் காட்டினமாய் திருமணம் பண்ணாதா நீ நிர்வாகி, இல்லன்னா உன்னுடைய பதவி பறிபோயிடும். யாராவது நபி வழிக்கு மாற்றமா திருமணம் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஒரு பெண் வீட்டு விருந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்க, வைக்க மாட்டோம். ஜமாத் நிர்வாகத்தில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தூய்மையான அடிப்படையில் மிகப்பெரிய லட்சியமாக கொண்டு இந்த நபி வழி திருமணங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நீங்களும் உங்களுடைய ஊரிலே நடத்த வேண்டும். திருமணத்துல பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கை. கல்யாணம் பண்றதுக்கு நிறைய பேர் தௌஹீத் சொல்றவங்க கூட கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யறான், 10 to 10:30 மணிக்குள் முபாரக்கான வேளையில் திருமணம் நடைபெறும். அது என்ன முபாரக்கான வேலை? 10 to 10:30 தான் முபாரக்கான வேலையா? மற்ற வேலையெல்லாம் சைத்தானுடைய வேலையாது? நல்ல நேரம் பார்க்கிறது,
நல்ல கிழமையை பார்க்கிறது. சஃபர் மாதத்துல கல்யாணம் வைக்க கூடாது, முஹர்ரம் மாதத்துல கல்யாணம் வைக்க கூடாது, செவ்வாய்க்கிழமை வைக்க கூடாது. செவ்வாய்க்கிழமை வெறுவாயா? செவ்வாய் வெறுவாய். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சா ஆகாது. ஏன் ஆகாது? அப்ப இதெல்லாம் உடைக்கணும். சஃபர் மாதத்துல கல்யாணம் வைக்கணும், முஹர்ரம் மாசத்துல கல்யாணம் வைக்கணும், செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையால என்னுடைய கல்யாணம் செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு. ஊர்ல உள்ளவன் சொன்னான், என்னடா இவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, செவ்வாய்க்கிழமை போய் கல்யாணம் வைக்கிறாங்க என்றெல்லாம் பேசினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன குறையை வைத்தான்? சந்தோஷமாக இருக்கிறோம், நிறைய பரக்கத் செய்திருக்கிறான். நபி வழி அடிப்படையில் போனால் அல்லாஹ்வுடைய பரக்கத் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ் பரக்கத் செய்வான். இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் இதுலயே பரக்கத் இருக்கிறது, இதுலயே அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், யூதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். யசுப்பு தவிர அல்லாஹ் எப்படி நோவினைப்படுத்துறான்? காலத்தை ஏசுகிறான். இது நல்ல கிழமை, இது ராகு காலம், இது யமகண்ட நேரம், அம்புட்டு காஃபியருடைய கொள்கை. காலத்தை திட்டுகிறான். இப்ப கல்யாணம் முடிச்சா நல்ல நேரம் என்று சொல்லுகிறான். அனதஹர், நானே காலமாக இருக்கிறான், காலமாக இருக்கிறேன். பியதில்லம், என்னுடைய கையிலே அதிகாரம் இருக்கிறது. அப்ப இது நல்ல நேரம் கெட்ட நேரம், இதுல செஞ்சா நல்லா இருக்கு, இதுல செஞ்சா நல்லா இருக்கான்னு சொன்னா நீ அல்லாஹ்வை குறை சொல்கிறாய், அல்லாஹ்வை ஏசுகிறாய். ஒரு மூமின் இப்படி செய்யக்கூடாது. அறிவு சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் சம்மட்டி அடி அடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல ஷவ்வால் மாசம் பீடை மாசம், அந்த மாசம் நல்ல காரியத்தை எதையும் செய்ய மாட்டாங்களாம். அந்த மூட நம்பிக்கை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மூட நம்பிக்கையை தகர்த்து எறிகிறார்கள். தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஃபீ ஷவ்வால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள். வ பனாபி ஃபீ ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தில் தான் என்னுடன் அவர்கள் உடலுறவு கொண்டார்கள். எல்லாம் ஷவ்வால் மாதம் நடந்துச்சு. ஃபையு நிசாயி ரசூலுல்லாஹி கானத் அலா இந்தஹு மின்னி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல என்னை விட நபிக்கு விருப்பமானவர் யார் இருக்கிறார்? காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி நான் தான். எனக்கு ஷவ்வால தான் கல்யாணம் முடிச்சு. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாம போயிட்டேனா? எங்க குடும்பம் சந்தோஷமா இல்லையா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்களே. ஒரு மூமின் இந்த மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் இடம் தரக்கூடாது. அது மாதிரி கல்யாணத்துல தாலி கட்டுறது, கருசமணி நம்மால் வச்சிருக்கிறான். இந்துக்கள் தாலி கட்டுவாங்க, நம்மால் என்னது கருசமணி. இந்துக்கள் தேர் இழுப்பாங்க இல்லையா, நம்மால் என்னது சந்தன கூடு. அங்க குத்து விளக்கு, இங்க தர்கால விளக்கு. அங்க யானை கோயில் யானை, இங்க தர்கா யானை. அவனாவும் தேர் இழுக்கிறான், இந்த கூமுட்ட போய் ரோட்ல கப்பலை இழுக்கிறான். எப்படி பாருங்க, இப்படி மாற்று மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட கலாச்சாரம் தான் இந்த கருசமணி கட்டுற கலாச்சாரம். அதுல எவ்வளவு மூட நம்பிக்கை. அந்த கருசமணி அந்து போச்சுன்னு வைங்களே, கருசமணி அந்திருச்சுன்னு சொல்லக்கூடாதான், கருசமணி பெருகிடுச்சு. என்ன பெருகிடுச்சு? மூட நம்பிக்கை. அப்ப இந்த மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்தில் வேலை இல்லை. சுன்னத்தான அடிப்படையிலே நம்முடைய திருமணங்கள் நடைபெற வேண்டும். கல்யாணத்துல 50 பேருக்கு முன்னாடி மணப்பெண்ணையும் மணமகளையும் மாப்பிள்ளையையும் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் நடக்குது பல கல்யாணங்கள்ல. கேட்டா நாங்க ரிச் ஃபேமிலி. ரிச் ஃபேமிலினா அப்படி ஹராம செய்யணுமா? ஹராத்த பண்ணணுமா? பெண் எல்லாத்தையும் காட்டணுமா? அப்படி நகனட்டோட அப்படி ட்ரெஸ்ஸுகளோட மேடையில வந்து உட்கார்ந்து அவ்வளவு பேர் வந்து ரசிச்சுட்டு போவான். தேவையா இது? பெண்ணு பர்தா இல்லாம வரலாமா? ஆடை இல்லாம இப்படி அரைகுறை ஆடையோடு வரலாமா? அலங்காரத்தோடு வரலாமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை கணவன் அல்லாத வேறு யாரிடத்திலையும் வெளிப்படுத்த கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எத்தனை பெண்கள் இதை கடைபிடிக்கிறார்கள்? இந்த சமுதாயத்தில் பல பேரை பார்க்கிறோம். பர்தா என்று சொன்னால் லேட்டஸ்ட் பர்தாவாகி விட்டது. டைட் பர்தாவா? பர்தாவுல இப்படியா? பர்தா போட்டு பிரயோஜனமே இல்லை. எது தெரியக்கூடாது அதெல்லாம் தெரியுது. இதுக்கு பேர் என்ன? பர்தாவா? சில பேரு இந்த கையெல்லாம் தெரியற மாதிரி பர்தா உடுத்துறாங்க. பர்தாங்கிறது என்ன? முகம்
இந்த 2 மணிக்கட்டு, கால், பாதம், இதை தவிர மற்ற பகுதிகளை பெண்கள் மறைக்க வேண்டும். இறுக்கமாக ஆடை அணியக்கூடாது. இதான் இஸ்லாமிய பர்தா. பர்தாங்கிறது சுமையா? ஈமான் கொண்ட பெண்களுக்கு பர்தா என்பதுதான் அவர்களுக்கு விருப்பம், நேசம், கண்ணியம், மரியாதை, மதிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு கருப்பு நிற பெண்மணி, அழகு நிறமில்லாத பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்ராவு வ இன்னி அதகஷஃபு, எனக்கு வலுப்பு நோய் வருகிறது. தெருவிலே சென்று கொண்டிருக்கும் போது திடீரென நோய் ஏற்பட்டு நான் விழுந்து விடுகிறேன். என்னுடைய ஆடையும் அந்த நோய் வரும்போது, பிக்ஸ் வரும்போது ஆடையும் அகன்று விடுகிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், இந்த நோய் குணமாக வேண்டும் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாருங்கம்மா, நீங்க விரும்பினா நான் துஆ செய்யறேன், அல்லாஹ் இந்த நோயை நீக்கிடுவான். அதே நேரத்தில் இந்த நோயை நீங்கள் பொறுத்து கொண்டால் உலகில் ஜன்னா, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். சொர்க்கம் வேண்டுமா? இந்த உலகத்தில் நோய் வேண்டுமா? இந்த உலகத்தில் பல பேர் எப்படி இருக்கிறார்கள்? சொர்க்கமா? அது எங்க இருக்கு? யாரு பார்த்தா? உலகத்தில் நல்லா இருக்கணும். அந்த பெண்மணி சொன்னார், எனக்கு சொர்க்கம் வேண்டும், இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே, ஃபதுல்லாஹ் லி அல்லாஹ் அதகஷஃப, என்னுடைய ஆடை அகலாமல் இருக்க நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த நோய் வேண்டுமானால் இருக்கட்டும், இந்த பிக்ஸ் வந்தால் பரவாயில்லை, ஆனால் அந்த நோய் வரக்கூடிய நேரத்திலே என்னுடைய ஆடை அகலக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்மணியுடைய ஆடை அகலாமல் இருக்க துஆ செய்தார்கள். பார்க்கிறோம். பர்தாவுடைய சட்டம் இறங்கியவுடன் பெண்கள் தங்களுடைய தலை முக்காடுகளை போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னவுடன் அன்சாரி பெண்களுக்கு தலை முக்காடு போடக்கூடிய வழக்கம் இல்லை. என்ன செய்தார்கள்? தங்களுடைய கீழாடைகளை எடுத்து அதை கிழித்து தலைகளிலே சுற்றி கொண்டார்கள். இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த பர்தா ஒரு பாதுகாப்பு கவசம், கண்ணியமான ஆடை, மரியாதையுடன் ஆடை. இந்த பர்தாவை போட்டால் பக்கத்துல எவனாவது வருவானா? அசிங்கமா எவனாவது பாப்பானா? சேட்டை பண்ணுவானா? அந்த பர்தாவை நம்ம கடைபிடிக்கணும். இந்த யூத நசராக்களுடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். ரசூலுல்லாஹ் தான் எச்சரிச்சாங்க, லதத்தபி அன்ன சுரனமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் போனவருடைய வழியை நீங்கள் பின்பற்றுவீர்கள், யூத நசராக்களுடைய வழியில் போவீர்கள். இன்னைக்கு உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அம்புட்டு கலாச்சார சீரழிவும் யூத நசராக்கள் தான் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. ஒவ்வொரு சூறாவிலையும் நம்ம ஓதுறோமே, கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், யா அல்லாஹ் நேரான வழியை கொடு, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியை கொடு, உன்னுடைய கோபத்துக்கு ஆளான யூதர்களுடைய வழி எனக்கு வேண்டாம், வழிகட்டு போன நசராக்களுடைய வழி எனக்கு வேண்டாம். இந்த பர்தா முறையில்லாமல் அரைகுறை ஆடையுடன் சுத்துவது, உறுப்புகள் கவர்ச்சிகள் வெளியே தரக்கூடிய வகையில ஆடை அணிவது, இதெல்லாம் யூத நசராக்களுடைய வேலை. அந்த கலாச்சாரம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நபி வழி அடிப்படையில், சுன்னத்தான அடிப்படையில் திருமணம் நடத்தி அல்லாஹ்வுடைய பரக்கத் என்ற மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்று அதை நாம் வாழ்க்கையிலே உணர வேண்டும். அந்த அடிப்படையில் எளிமையான முறையில் நபி வழி அடிப்படையில் திருமணம் செய்வீர்களா? திருமணம் செய்வீர்களா? திருமணம் என்றால் வயசான ஆளும் திருமணம் செய்ய முடியாது. உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நபி வழி அடிப்படையில் திருமணம் செய்யணும். உங்க மகனுக்கு, உங்க மகளுக்கு, மக இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய மகனுக்கு, இப்படி நம்மால் முடிந்த அளவு இந்த நபி வழி திருமணத்தை நடைமுறைப்படுத்தி சமுதாயத்திலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி சீரான சமுதாயமாக மாற்று மத மக்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் இந்த சமுதாயத்தின் திருமணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய வகையில் நம்முடைய நடத்தையை அமைத்துக் கொள்வோமாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.